அறிமுகம். ஆதி காலத்தில் மனிதர்கள் வாழ்வில் எதையெல்லாம் இறைவன் என்று பதித்தார்களோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து முடிவில் வெட்ட வெளியே இறைவன் என முடிவு கண்டார்கள். அவ்வாறு கண்டுரைத்த தொகுப்பே வேதாந்தம் ஆகும். பிரம்மத்தை மையமாக வைத்துக்கொண்டு பிரபஞ்ச இயக்கத்தை விளக்க முயலும் ஒரு தரிசனம் வேதாந்தம் எனப்படுகிறது. வேதாந்தம் பெயர் காரணம். வேதாந்தம் எனப்படுவது தத்துவமாகவும் தனி சமயமாகவும் கருதப்படுகிறது. வேதம் பிளஸ் அந்தம் என்ற சொற்களின் இணைப்பே வேதாந்தம் எனப்படும். அந்தம் என்ற சொல்லுக்கு இறுதி அல்லது கடைசி என பொருளாகும். எனவே வேத வரிசையில் இறுதியாக ஆக்கப்பட்டது வேதாந்தம் ஆகும். பாதராயர் என்பவர் கிமு 400 பிரம்மசூத்திரம் என்ற நூலை எழுதினார். அது வேதாந்த சூத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. உபநிடதங்கள், பகவத்கீதை மற்றும் பிரம்மசூத்திரம் ஆகிய மூன்றும் வேதாந்த கருத்துக்களுக்கு மூவகை அடிப்படையாகும். பிரம்மசூத்திரம் உத்தரமீமாம்சை என்றும் பெயர் பெற்றுள்ளது. இச்சொற்றொடருக்கு வேத உண்மைகள் குறித்த முறையான ஆய்வு என்று பொருளாகும். வேத உபநிடத கருத்துக்களை தெளிவாக்கி ஒழுங்குபடுத்தும் நோக்கில் எழுதப்பட்ட நூலே பிரம்மசூத்திரம் என்றாலும் பாதராயர் தமது கருத்துக்களை மிக சுருக்கி சூத்திர வடிவமாகவே கூறியமையால் மிக அடிப்படையான செய்திகளில் கூட அவரது கருத்தினை வேதாந்த சூத்திரத்திலிருந்து அறிந்து கொள்வது கடினமாக தென்பட்டது. இதனால் அறிஞர் பலரும் பிரம்மசூத்திரத்திற்கு பல்வேறு வழிகளில் விளக்கம் அளித்தனர். அவை அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், பேதாபேதம் மற்றும் சுத்தாத்வைதம் எனப்படுகின்றன. இவை முறையே சங்கரர், ராமானுஜர், மத்வர், நிம்பர்கர் மற்றும் வல்லபர் ஆகிய ஆசிரியரை கொண்டு தோன்றியனவாகும். சங்கரர் பிரம்மசூத்திரத்திற்கு விளக்கம் அளிக்க தலைப்பட்ட அறிஞருள் சங்கரரும் ஒருவராவர். இவர் கேரள மாநிலம் காலடி என்னும் சிற்றூரில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். இவர் எழுதிய நூல்களும் நிகழ்த்திய சாதனைகளும் குறிப்பிடத்தக்கன. இவர் இயற்றிய நூல்களில் பண்டைய உபநிடதங்களில் பேருரைகள், பகவத்கீதை பேருரை, பிரம்மசூத்திர பேருரை போன்றவைகள் குறிப்பிடத்தக்கனவாகும். சங்கரர் தம்மை கோவிந்தர் என்பவரின் மாணாக்கர் என்று கூறிக்கொள்வார். கோவிந்தர் கௌடபாதர் என்பவரின் மாணாக்கர் ஆவார். இவர்கள் இட்ட வித்தே சங்கரரின் மதிநுட்பத்திற்கு காரணமாகும். கௌடபாதர் உபநிடதங்களில் ஒன்றாக்கிய மாண்டூக்கிய உபநிடதத்தை விளக்கி மாண்டூக்கிய காரிகை என்ற நூலை எழுதியுள்ளார். இந்நூலில் அவர் கூறியுள்ள கொள்கைகள் சங்கரரின் அத்வைத கொள்கைக்கு அடிகோலின. சங்கரரின் அத்வைத கொள்கை சங்கரர் ஆன்மீக பரம்பொருள் கொள்கையை அல்லது அத்வைத கொள்கையை உபநிடதத்தின் மூலம் கொள்கையாக நிறுவினார். அத்வைதம் என்னும் சொல்லை ஆ கூட்டல் துவைதம் அத்வைதம் எனப்படும். ஆ என்றால் இல்லை, துவைதம் என்றால் இரண்டு ஆகும். எனவே அத்வைதம் என்றால் இரண்டல்ல ஒன்று என்பதாகும். பிரம்மம் என்றும் நிலைத்திருக்கும் பொருள் ஒன்றுதான். அதுதான் சத் என்றும் பரபிரம்மம் அல்லது பரமாத்மா என்றும் அழைக்கப்படுகிறது. அதை தவிர வேறு எதுவும் மெய்ப்பொருள் அல்ல. பிரம்மம் தானாயும் ஒன்றாயும் இருப்பதே உண்மை. வேறாயும் பலவாயும் காணப்படுவது தோற்றம். உலகம் உண்மையில் நிலை பெற அற்றது என்றும் முடிவே அத்வைத கொள்கையின் அடிப்படையாகும். பிரம்மம் என்பது பெயர், உருவம் ஆகிய எந்த குணங்களும் அற்றது. அதனால் அதை நிர்குண பிரம்மம் என்றும், நாம் மனத்தால் நிலைக்கக்கூடிய குணங்களுடன் சேர்ந்த கடவுள் என்ற பரம்பொருளை சகுண பிரம்மம் என்றும் வேறுபடுத்த வேண்டும். பிரம்மம் எனப்படுவது அக உணர்வின் பொருள். அது ஒரே மூலப்பொருளாகும். ஒரே ஒரு மூலப்பொருளாயுள்ள பிரம்மமே பல ஜீவன்கள் ஆகிறது. ஒரு சூரியன் பல இடங்களில் நீரில் பலவாக தோன்றுவது போல ஒரு பிரம்மமே அனைத்து ஜீவன்களிலும் நிலைத்து நிற்கிறது. பிரம்மமும் ஜீவன்களும் அடிப்படையில் ஒன்றே என பன்மையை மறுத்து ஒருமையை நிலைநாட்டுவதே சங்கரரின் குறிக்கோள். பிரம்மம் பரமாத்மா எனவும் ஜீவன்கள் ஜீவாத்மா எனவும் அத்வைத வேதாந்தத்தில் வழங்கப்பெறுகின்றன. அவித்யா மாயை.
உருவம் இல்லாத ஒன்றை உருவமுடையதாக்கும் தத்துவமே மாயை எனப்படும். தூரத்தில் உள்ள கயிறு சில சமயம் பாம்பு போல தோன்றுகிறது. அத்தகைய ஒரு தோற்றம்தான் இந்த உலகமும். கனல் தகிக்கும் நிலப்பரப்பில் தொலைவில் புலப்படும் காணல் நீர் போன்ற மாயை தோற்றமே இவ்வுலகு. அண்மையில் சென்று உண்மை இயல்பை அறியும் வரை கயிறு பாம்பாகவும் வெற்றிடத்தில் காணல் நீர் தென்படுவதும் மாயை தோற்றங்கள் ஆகும். பிரம்மத்திற்கும் உலகிற்கும் உள்ள விந்தை தொடர்பு நம் சிற்றறிவுக்கு எளிதில் புலப்படுவதில்லை என்பதனையே மாயை என்ற சொல் விளக்குகிறது. ஆன்மா, ஜீவாத்மா. ஆன்மா என்பது பிரம்மத்தின் அவதாரம் அல்லது துளியாக இருக்கிறது. ஆன்மா பிறப்பதும் இல்லை, வளர்வதும் இல்லை. ஜீவன் பிரம்மத்தின் வெளிப்பாடு ஆகும். அது அனுபவத்திற்கேற்ற வடிவம் கொள்ளுதல் ஆகும். கண் புறப்பொருள் அனைத்தையும் காணும், ஆனால் தன்னை காணாது. நாம் நம்மை அறிவோம் என கூறும் பொழுது நம்மால் அறியப்படுவது உலக அனுபவங்களுக்கு காரணமாக உள்ள அனுபவ ஆன்மா ஆகும். ஆன்மா உண்மை நிலையில் அறியப்படுவதில்லை. ஜகத், உலகம். உலகம் என்பது அறவே இல்லாத பொருள் என்றும் கருதப்படவில்லை. பிரம்மத்தின் கனவாக, நினைவு தடமாக இந்த உலகம் உள்ளது. இயற்கை நிகழ்வுகளின் உலகம் ஒரு பிரம்மைதான். நிலையான மனிதர்களிடம் இருந்து மறையக்கூடிய அலைகள், குமிழிகள், நுரையாக உலகம் விளங்குகிறது. பொருளானது 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதற் பிரிவு உள்ள பொருள், இது சத் எனப்படும். பிரம்மம் மட்டுமே இப்பிரிவுக்கு உரியது. 2ஆம் பிரிவு என்றுமே ஒரு காலத்திலுமே இல்லாத பொருளாகும். அது அசத் எனப்படும். முயல் கொம்பு இதற்கு உதாரணமாகும். இவை இரண்டுக்கும் இடையிலுள்ள உலகம், இடையில் உள்ளது உலகம். அது பிரம்மத்தை போல சத்தும் அல்ல, முயற்கொம்பு போல அசத்தும் அல்ல. உலகு ஒரு தனி பிரிவாக சதசத் விலட்சணம் என வழங்கப்படுகிறது. மோட்சம். ஜீவாத்மா அறியாமையின் விளைவாக ஒரு பிறவியிலிருந்து மற்றொரு பிறவிக்கு மாறுவதாக எண்ணப்படுகிறது. தான் பிரம்மத்திலிருந்து வேறுபட்டு நிற்பதாகவும் எண்ணப்படுகிறது. அறிவின்மையே ஆன்மாவின் அறியாமைக்கு காரணமாக இருப்பதால் அறிவுதான் விடுதலைக்குரிய வழியாக இருக்க வேண்டும் என அத்வைதம் கூறுகிறது. ஆன்மா மன தூய்மையுடன் இருக்கும்போதுதான் அறிவு வழியில் செல்ல இயலும். மனதினை தூய்மைப்படுத்த கர்மயோகம், அதாவது விளைவுகளை எதிர்நோக்காது கடமைகளை செய்வதாகும். இதுவே மனதினை தூய்மைப்படுத்தி ஆன்ம அறிவு பெற ஒரு வழியாக அமைகிறது. பகவத்கீதையில சொல்றது போல, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்லப்படுவது போல, கர்ம யோகம் அதாவது விளைவுகளை எதிர்நோக்காது கடமைகளை செய்வதாகும். ஆன்ம அறிவு பெற ஒரு வழியாக அமைகிறது. நானே பிரம்மன் என்ற அறிவு ஏற்படும் போது ஆன்மாவின் அறியாமை நீங்கி விடுதலை பெறுகிறது. ஆன்மாவின் அறியாமையில்தான் விடுதலை பெற இயலாத ஒன்று போல தோன்றுகிறது. ஆன்மாவுக்கு அறிவு ஏற்படும் போது விடுதலையின் அழியா இயல்பு புரிந்துவிடும். அதுபோல ஆன்மாவுக்கு அறியாமையின் மூலம் ஏற்படும் கட்டுகளும் நீங்கிவிடும். அழியும் தன்மை பெற்ற உடல், புலன், மனம், புத்தி போன்றவைகளால் சூழப்பட்ட ஜீவாத்மா அறியாமையின் காரணமாக நன்மை, தீமை போன்ற சுக துக்கங்களையும் அனுபவிக்கிறது. மேலும் செயல்களில் ஈடுபடுவதால் கர்மங்களை சம்பாதித்து அதன் விளைவாக ஏற்படும் பிறப்பு, இறப்பு என்ற சூழலில் சிக்கி அவதிப்படுகிறது. உண்மையில் ஜீவாத்மா என்பது பிரம்மமே ஆகும். அறியாமையின் காரணமாக அது பிரம்மத்திலிருந்துதான் வேறுபட்டதாக நினைக்கிறது. ஜீவாத்மா தனது சுயநிலையை பெற அறியாமையால் ஏற்பட்டுள்ள உலக பந்தங்களிலிருந்து விடுபட வேண்டும். ஆன்மாவுக்கு விடுதலை என்பது தனது சுயமான உண்மையான நிலையை மீண்டும் திரும்ப பெறுவதே ஆகும். அதாவது அறியாமை என்ற போர்வையை அகற்றும் போது ஆன்மாவின் உண்மையான ஒளி வெளிப்படுகிறது. விடுதலை என்பது ஆன்மாவின் அழிவற்ற இயல்பாக உள்ளது. ஆன்மாவில் காணப்படும் அறிவின்மையே அதனை விடுதலை பெற விடாது தடுக்கிறது. உண்மையான ஞானத்தின் மூலமாக இத்தகைய அறியாமையை நீங்கும் போது
ஆன்மாவிற்கு விடுதலை கிடைக்கிறது. இந்த நிலையை அடைய ஆன்மா தானும் பிரம்மனும் ஒன்றுதான் என்பதனை அறிந்து அதன் மூலமாக மறுபிறப்பு என்ற துன்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஆன்மா உடலை விட்டு பிரிந்து நிலையான அத்வைத பிரம்ம சித்தி நிலையில் விடுதலை பெற்ற ஆன்மா தனது நிஜமான உருவத்தை பெறுகிறது. மேலும் விடுதலை நிலையில் ஆன்மா அனைத்து விதமான அறியாமையிலிருந்து விலகி நிற்பதால் இந்நிலை ஆன்மாவுக்கு ஒரு முடிவற்ற ஆனந்தத்தை பெற்றுத்தரும் நிலையாக இருக்கிறது. விடுதலை பெற்ற ஆன்மா பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளாத நிலையில் காணப்படுகிறது. பிரகதாரண்ய உபநிடதத்தில் புருஷன் பற்றற்றவன் எனவும் பிரம்மனில் ஆன்மா ஐக்கியமாவதே விடுதலை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகம் ஒரு மாயை தோற்றம். அதாவது பிரம்மன் பரப்பிரமம். அந்த பரப்பிரமத்தினுடைய தோற்றம் தான் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களும் உலகமும் அப்படின்றதுதான் சங்கரருடைய முக்கியமான கருத்து கொள்கை. அதாவது பிரம்மன் ஒரு தனி சிறப்பு மிக்கவர். அறிவு அவருடைய அறிவு நிலையான அறிவு, நிரந்தரமான அறிவு. அது அந்த இறைவனுடைய இந்த உலகம் அவருடைய ஒரு தோற்றம், அவரை வெளிப்படுத்துற ஒரு பிரதிபலிக்கிற ஒரு பிம்பம் தான் இந்த உலகம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது உலகம் தனி இல்ல, இது இல்ல, இறைவன் தான் உலகத்துக்குள்ள வியாபிச்சிருக்கிறாரு அப்படின்றதுதான் இவரோட கருத்து. மத்துவர் துவைத வேதாந்தத்தை தோற்றுவித்தவர் மத்துவர் ஆவார். இவர் தென்னிந்தியாவில் உடுப்பி என்னும் ஊருக்கு அருகே கிபி 1138 தோன்றியவர். இளமையிலேயே துறவு பூண்டு அரிய சாதனைகள் பல புரிந்தவர். இவர் 37 நூல்களை இயற்றியுள்ளார். அவற்றுள் கீதை, பிரம்மசூத்திரம் மற்றும் தசோபநிடம் ஆகிய 3ற்கும் அவர் எழுதிய உரைகள் பிரதானமானவை. தமது மதிநுட்பத்தினாலும் வாக்கு வன்மையினாலும் பலரையும் கவர்ந்தார். துவைத வேதாந்தம். மத்துவர் விளக்கிய பிரம்ம மெய்ப்பொருளியல் பிரம்ம மீமாம்சை பலராலும் துவைதம் என்று வழங்கப்படுகிறது. துவைதம் என்றால் 2 என்று பொருள். 2 என குறிப்பிடுபவை ஆன்மாவும் இறைவனும் ஆகும். ஆன்மா வேறு, இறைவன் வேறு என்று குறிப்பிடுகிறார். இவை 2 நிலை நீங்கி 1 நிலையை ஒருபோதும் அடைவதில்லை. இவை 2 என்றும் 2 ஆகும். 2 ஒன்றல்ல என்பதே மத்துவரது கொள்கையாகும். இவை 2 2 என்று வற்புறுத்துவதால் தான் மத்துவரது பிரம்ம மெய்ப்பொருளியல் கொள்கை துவைதம் என்ற பெயரால் குறிப்பிடப்படுகின்றது. துவைதத்தின் தத்துவ கொள்கை. இறைவனும் ஆன்மாவும் வெவ்வேறானவை என்பதோடு ஈஸ்வரன், ஜீவன், ஜடம் ஆகிய 3 பொருள்களும் என்றுமே உள்ளவை என்பது மத்துவரது கொள்கையாகும். முப்பொருள்களுக்கும் இடையே நிலவும் வேற்றுமைகளும் நிலையானவையே. ஈஸ்வரன், ஜீவன் மற்றும் ஜடம் ஆகிய 3 பொருள்களுக்கும் இடையே நிலவும் வேற்றுமைகள் 5 வகைப்படும். அவை சடத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையே உள்ள வேற்றுமைகள் அல்லது பேதம், சட ஈஸ்வர பேதம் எனப்படுகிறது. ஜீவனுக்கும் சடத்துக்கும் இடையே நிலவும் சீவ சட பேதம் எனப்படுகிறது. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையிலான பேதம் சீவேஸ்வர பேதம் எனப்படுகிறது. ஒரு ஜீவனுக்கும் மற்றொரு ஜீவனுக்கும் இடையிலான பேதம் ஜீவ பரஸ்பர பேதம் எனப்படுகிறது. ஒரு ஜடத்துக்கும் மற்றொரு ஜடத்துக்கும் இடையேயான பேதம் சட பரஸ்பர பேதம் எனப்படுகிறது. பலவாக காணப்படும் பொருட்களிடையே வேற்றுமைகளை மறுத்து ஒற்றுமையை நிலைநாட்ட முயன்றார் சங்கரர். ஒற்றுமையை மறுத்து வேற்றுமையை வலியுறுத்துகிறார் மத்துவர். பொருள்கள் பல என நாம் உணர்வதற்கு அவற்றிற்கிடையே உள்ள வேற்றுமைதான் அடிப்படை காரணம். வேற்றுமை இல்லையெனில் பொருட்கள் பல என உணர்வதும் இயலாது. ஒரு நாற்காலிக்கும் மேஜைக்கும் இடையே உள்ள வேற்றுமையை அறிய நாற்காலி பற்றிய அறிவும் மேஜை பற்றிய அறிவும் அவசியம்.
இல்லையெனில் அவற்றை வேறுபடுத்தி காண இயலாது. வேற்றுமை உணராவிட்டால் அவை இரண்டு என்ற கூற்றுக்கே இடமில்லை என மத்துவரது கொள்கை கூறுகிறது. துவைத வேதாந்தத்தில் மோட்சம். ஜீவான்மாவிற்கு கர்மத்தின் விளைவுகளால் செயல், அறிவு, அறியாமை, கட்டு போன்றவை ஏற்படுகிறது. ஆன்மா அறியாமையில் இருக்கும் வரை அதன் பிரகாசம் சற்று மங்கிய நிலையில், மறைந்த நிலையில் காணப்படுகிறது. ஆன்மாவிற்கு சரியான அறிவு வளர வளர அதில் காணப்படும் அறியாமை அகன்று அதன் உண்மையான குணங்கள் யாவும் தெரிய வருகிறது. மேலும் மத்துவர் தத்துவ விவேக என்ற நூலின் முடிவில் இந்த குறுகிய உலக வாழ்வானது ஹரிபகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதனை உணர்ந்து அறிந்தவன் சம்சார சக்கரத்தில் இருந்து விடுபடுகிறார் என கூறுகிறார். ஆன்மா இறைவனிடம் கொள்ளும் பக்தியின் மூலமாக இறைவனிடம் சரணாகதி அடைந்து விடுதலை பெற வேண்டும். இதற்கு இறைவனின் ஆசியும் கிருபையும் தேவைப்படுகிறது. ஆன்மா விடுதலை பெற நேர்மையான பக்தியும் முழுமையான சரணாகதியும் ஆன்மா சரியான அறிவை பெற்று விடுதலை பெறுவதை காட்டிலும் சிறந்த வழிமுறைகளாக காணப்படுகின்றன. ஆன்மா விடுதலை பெறும் நிலையில் உடல் அதனை விட்டு நீங்கிய நிலையில் காணப்படுகிறது. ஆன்மா தன் நிலையில் உருவமற்றதாகவும் கர்மத்தினால் உண்டாகிய அறியாமையிலிருந்து விடுபட்டதாகவும் சூட்சும சரீரத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் நிலையிலும் அதற்கு விடுதலை என்பது சாத்தியமாகிறது. ஆன்மா மோட்ச நிலையில் இருக்கும்போது இறைவனை சார்ந்த நிலையில் இருந்து தன்னை இறைவனின் வேலையாளாக பாவித்துக் கொண்டு அவனுக்கு பணிவிடை செய்யும் நிலையில் காணப்படுகிறது. முப்பிறவியில் செய்த வினையின் பயனாக ஆன்மா உடலில் வாழ்ந்தாலும் இத்தகைய உடலை விட்டு நீங்கும் நிலையில் ஆன்மா சுதந்திரம் பெறுகிறது. இந்நிலையை அடைய ஆன்மா அறியாமையில் இருந்து விடுபட வேண்டும். மத்துவரின் கருத்துப்படி ஆன்மா இறைவனுடன் ஒன்றி போகும் ஒன்றல்ல. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் தன் நிலையில் வேறு என்பதை உணராவிடில் விடுதலை பெற இயலாது. விடுதலை பெற்ற ஆன்மா தான் ஒரு வகையான தனிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்ற உணர்வினை பிரளய காலத்திலும் சிருஷ்டி காலத்திலும் இழக்காத நிலையில் காணப்படுகிறது. விடுதலை பெற்ற நிலையில் ஆன்மாவுக்கு துன்பம் மறைந்து இன்பம் உண்டானாலும் ஆன்மா தன் நிலையில் இறைவனுக்கு சமமான நிலையில் இராது. இறைவனுக்கு தொண்டு செய்யும் நிலையில் காணப்படுகிறது. அதாவது இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. இறைவனும் ஆன்மாவும் ஒன்றாக முடியாது. இறைவனுக்கு சமமான நிலையில இருக்கவும் முடியாது. இறைவனுக்கு தொண்டு செய்யற நிலையில தான் இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பு இருக்கிறது. ஆன்மா இறைவனின் பெருமையை மனதில் நிறுத்தி தியானிப்பதும் அதன் மூலமாக அவனது அருளை பெற்று வாழ்வதும் ஆன்மாவிற்கு சிறந்தது. சூரியனை போன்ற உறுதியான மின்னலை போன்ற வேகத்தினையுடைய இத்தகைய காட்சியினை ஆன்மா பெரும் நிலையில் அதன் சம்சார கட்டுகள் யாவும் நீங்கிய நிலையில் விடுதலை முக்தி அடைகிறது. வேத உபநிடதங்களை ஆதாரமாக கொண்டு விசிஷ்டாத்வைத கொள்கைகளை தோற்றுவித்தவர் ராமானுஜர் ஆவார். இவர் 11ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூரில் தோன்றி வாழ்ந்தவர். பிரம்மசூத்திரத்திற்கும் பகவத்கீதைக்கும் விரிவுரைகளை எழுதியுள்ளார். பிரம்மசூத்திரத்திற்கு அவர் எழுதிய உரை வடிவம் சிறிபாஷ்யம் எனப்படும். மேலும் ராமானுஜர் வேதாந்த சாரம், வேதாந்த சிரகம் மற்றும் வேதாந்த தீபம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். விசிஷ்டாத்வைத தத்துவம். ராமானுஜர் கொள்கைப்படி உலகம், உயிர், இறைவன் ஆகிய 3 உண்மை பொருள்கள் என்றாலும் இறைவனை உயிர்கள் அனைத்தையும் அவற்றின் உள்ளென்று இயக்குகின்றான். ராமானுஜரின் கூற்றுப்படி உலகும் உண்டு,
உயிர்களும் உண்டு. ஆனால் அவை பிரம்மத்துக்கும் பிரம்மம் அத்தகைய விசேஷணங்களுடைய விசேஷியம். இந்த விசேஷியம் ஆகிய இரண்டும் சேர்ந்த விசிஷ்டமே ராமானுஜர் பேசும் பரம்பொருள். இதனாலேயே அவருடைய கொள்கை விசிஷ்டாத்வைதம் என அழைக்கப்பட்டது. ராமானுஜர் காரணமாகிய பிரம்மமும் உண்மை அது ராமானுஜர் என்ன சொல்றான்னா, காரணமாகிய பிரம்மமும் உண்மை, அக்காரணத்திலிருந்து உற்பத்தியாகும் காரியமாகிய உலகமும் உண்மை என விளக்கும் பரிணாமவாதத்தை ஏற்றுக்கொள்பவர். ராமானுஜர் ஒரே ஒரு பொருளுக்கு முதன்மை காட்டுகிறார். ஆனால் அவர் ஏனைய அனைத்தையும் தரம் விளக்கும் பரம்பொருளுக்கு சரீரமாக்கி அப்பரம்பொருளை சரீரங்களை கட்டுவிக்கும் சரீரியாக்கி முதன்மை கொடுக்கின்றார். அதாவது இந்த உலகத்தையும் உயிர்களையும் இயக்குபவன் இறைவன். அவன் அனைத்துள்ளும் வியாபித்து நின்று இயக்குகின்றான். நமது உடலை உயிர் இயக்குகின்றது, உயிரை இறைவன் இயக்குகின்றான். எனவே உபநிடதங்களில் உள்ளவை பல அல்ல, உள்ளது ஒன்றுதான் என்ற கருத்து பல சரீரங்களை ஆட்டுவிக்கும் சுதந்திரம் உடைய பொருள் ஒன்றுதான் என்பதனையே விளக்குவதாக ராமானுஜர் கொள்கை கூறுகிறது. விசிஷ்டாத்வைதத்தின் 3 முக்கிய கொள்கைகள். தத்வா, 3 உண்மையான பொருட்களின் அறிவு, அதாவது ஜீவம், உயிருள்ள ஆன்மாக்கள், உணர்வுள்ளவர்கள், ஜீவன் உயிருள்ளவர்கள் உணர்வுள்ளவர்கள்னு வச்சுக்கலாம். அஜீவா என்பது அறிவில்லாதவர்கள், மற்றும் ஈஸ்வரன், விஷ்ணு, நாராயணன் அல்லது பரபிரமன், பரமசுயம் மற்றும் அனைத்து வெளிப்பாடுகளுக்கும் காரணமானவர் மற்றும் கர்மாவின் அடிப்படையில் அருள் புரிபவர். இது பிரம்மனை இந்த மாதிரி சொல்றாங்க. ஈஸ்வரன் அப்படின்ற வார்த்தைக்கு இத்தனை பொருள் கொள்ளப்படுகிறது. ஹிதா, பக்தி மற்றும் பிரபக்தி, சுய சரணாகதி. பிரபக்தின்றது சுய சரணாகதி மூலம் உணர்தல் வழிமுறைகள். புருஷார்த்தம், மோட்சம் அல்லது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டிய இலக்கு. விசிஷ்டா என்றால் மிகவும் பிரத்யேகமான, சமமாக இல்லை மற்றும் வேறுபட்டது என்று பொருள்படுகிறது. அறிவாற்றல், எபிஸ்டமாலஜி, பிரமாணங்கள். இந்த பிரமாணங்கள் எத்தனை பிரமாணங்களை விசிஷ்டாத்வைதம் கைக்கொள்கிறது என்பதை பார்க்கலாம். பிரமாணா அறிவின் ஆதாரங்கள் என்பது எந்த ஒரு பொருளின் முழுமையான பகுத்தறிவு மூலம் பெறப்பட்ட உண்மை அறிவை குறிக்கிறது. பிரமணா ஒரு திரிபுரத்தின் ஒரு பகுதியை உருவாக்குகிறது. பிரமாதிர் பொருள் அறிவை அறிந்தவர். பிரமணா காரணம் அல்லது அறிவின் வழிமுறை. பிரமேயா அறிவின் பொருள். பிரமாதிர் என்பது பொருள் அறிவை அறிந்தவர். பிரமணா என்பது காரணம் அல்லது அறிவின் வழிமுறை. காரணம் என்ன, அதனுடைய வழிமுறை என்ன அப்படின்றதுதான் பிரமணா. பிரமேயா என்பது அறிவின் பொருள். எந்த பொருளை பத்தி அறிகிறோமோ அந்த பொருள். விசிஷ்டாத்வைத வேதாந்த பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தா. இந்த பிரத்யக்ஷம் என்பது உணர்வின் மூலம் பெறப்படும் அறிவு. இந்த சூழலில் புலனுணர்வு பொதுவாக உணர்ச்சி உணர்வை குறிக்கிறது. நவீன கால பயன்பாட்டில் இது அறிவியலின் நீட்சியாக கருதப்படுவதால் அறிவியல் கருவிகள் மூலம் அவதானிப்பதன் மூலம் பெறப்பட்ட அறிவையும் உள்ளடக்கும். இதான் பிரத்யக்ஷம் அப்படின்றது. நேரடியா புலன் உணர்வுகள் மூலமாக பெறப்படுகின்ற அறிவு. இது ப்ரூவ் பண்ணக்கூடிய அறிவு. அறிவியல் பூர்வமான அறிவுகள் மூலம் பெறப்படுகின்ற ஒரு ப்ரூஃபோட பெறப்படுகின்ற அறிவு. அனுமானம், அது இன்ஃபரன்ஸ் அப்படின்றது. அனுமானத்தின் மூலம் பெற்ற அறிவு. அனுமானம் என்பது துப்பறியும், பகுத்தறியும் மற்றும் பகுப்பாய்வை குறிக்கிறது. இதன் மூலமா இது நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன, இது மூலமா தான் நடந்திருக்கு, இது அங்க இருக்கனாலதான் இது இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை முன்வைக்கிறது. சப்தா சுருதி மூலமாக பெற்ற அறிவு. சுருதி என்பது வேதங்களிலிருந்து பெறப்பட்ட அறிவை குறிக்கிறது. முதன்மையாக உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் மற்றும் பகவத்கீதை. இது 3 சேர்ந்ததா பிரஸ்தான திரயம் என்று அழைக்கப்படுகிறது. அறிவியலின் விதிகள். அறிவை பெறுவதற்கான 3 முறைகள் இடையே
வெளிப்படையான முரண்பாடுகள் இருக்கும்போது படிநிலைக்கு 3 விதிகள் உள்ளன. சப்தா அல்லது ஸ்ருதி, பிரமணா என்பது பிரத்யக்ஷா கருத்து அல்லது அனுமானத்தால் அனுமானம் தீர்க்க முடியாத அல்லது தீர்க்க முடியாத விஷயங்களில் மிக உயர்ந்த இடத்தை பிடித்துள்ளது. அனுமானம் அடுத்த இடத்தை பிடித்துள்ளது. அனுமானம் அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கு. புலன் உணர்வின் மூலம் மட்டுமே ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும் என்றால் அது மிகவும் தர்க்க ரீதியான வாதம் என்று அனுமானத்தை விவரிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் பிரத்யக்ஷா ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அளிக்கும் போது அந்த உணர்வை மீறும் வகையில் சப்தத்தை விளக்குவதன் மூலம் அத்தகைய உணர்வை புறக்கணிக்க முடியாது. அப்ரதக்தி என்ற சொற்றொடருக்கு பிரிக்க முடியாதது என்று பொருள். இறைவன், உலகம், உயிர்கள் ஆகியவற்றிற்கிடையே உள்ள தொடர்பை விவரிக்க ராமானுஜர் இச்சொற்றொடரை பயன்படுத்துகிறார். உலகம், உயிர்கள், இறைவன் ஆகிய மூன்றும் சேர்ந்தது ஒரு பொருள். இப்பொருளுக்கு உலகும் உயிர்களும் அங்கங்கள். இறைவன் அந்த அங்கங்களை உடையவன். ஒரு கத்தியிலிருந்து அதன் அடியை பிரிக்கலாம், ஆனால் ஒரு பழத்தினின்று அதன் சுவையை பிரிக்க இயலாது. அது போன்ற ஒரு தொடர்பே உலகு, உயிர், உலகு, இறைவன் ஆகியவற்றுக்கிடையே நிலவுகிறது. எனவே அப்ரதக்தி என்ற சொற்றொடர் பிரிக்க முடியாதது என்ற பொருளுடன் ஒரு நிலைப்பதற்கு மற்றொன்று, ஒன்று நிலைப்பதற்கு மற்றொன்று இன்றியமையாதது என்ற பொருளையும் உணர்த்துகின்றது. சுவை நிலைப்பதற்கு பழம் இன்றியமையாதது, உயிர்களும் உலகமும் நிலைக்க இறைவன் இன்றியமையாதவன் என்பதனையே அப்ரதிஸ்தி என்ற சொற்றொடரை பயன்படுத்தி ராமானுஜர் விளக்குகின்றார். இமெயில் மெட்டாபிசிக்ஸ். உலகுக்கும் உயிர்களுக்கும் உள்ள குறைகளும் அவற்றில் ஏற்படும் மாற்றங்களும் அவற்றை அங்கமாக கொண்டுள்ள இறைவனை பாதித்ததில்லை என்று ராமானுஜர் விளக்குகிறார். உலகுக்கும் உயிர்களுக்கும் உள்ள குறைகளும் அவற்றில் ஏற்படும் மாற்றங்களும் அவற்றை அங்கமாக கொண்டுள்ள இறைவனை பாதிப்பதில்லை என்று கூறுகிறார். ஜீவாத்மா உலக தொடர்புகளோடு கூடியிருப்பதால் தான் ஆன்மா என்பதனை மறந்து அனைத்து பொருள்களையும் கொண்டுள்ளதாக தவறான உணர்வுடன் காணப்படுகிறது. இத்தகைய ஆரம்பமற்ற கர்மத்தால் ஏற்பட்ட அறியாமையின் விளைவாகத்தான் ஜீவாத்மா கட்டுகளில் சிக்கி துன்புறுகிறது. ஆன்மா கட்டுக்குள் இருக்கும் போது அதன் அறிவு சுருங்கி இருக்கிறது. இந்நிலையில் அதன் கர்மத்தின்படி பிறப்பு, இறப்பு நடைபெறுகிறது. விடுதலை நிலையில்தான் இத்தகைய செயல்பாடுகள் யாவும் ஒரு முடிவுக்கு வருகின்றன. அறிவின்மையாலும் வினைகளாலும் தான் ஆன்மா கட்டுக்குள் சிக்கி துன்புறுகிறது. ஆன்மாவுக்கும் கர்மாவிற்கும் இடையேயுள்ள தொடர்புகளுக்கு ஆரம்பம் இல்லை. கர்மாவின் பயனாக ஆன்மா குறிப்பிட்டதொரு உடலுடன் இணைந்து புலன்களையும் மனதினையும் வாழ்க்கையினையும் பெறுகிறது. கர்மாவின் பயன ஆன்மா குறிப்பிட்டதொரு உடலுடன் இணைந்து புலன்களையும் மனதினையும் வாழ்க்கையினையும் பெறுகிறது. ஆன்மா தன்னிலையில் இருந்து விடுபட இத்தகைய கட்டுகளிலிருந்து விலகி மேலும் கர்ம செயல்களில் ஈடுபடாது தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு செயலும் அறிவும் இணைந்து செயல்பட வேண்டும். வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள கடமைகளை சரியாக செய்வதன் மூலம் ஆன்மா தன்னிலையில் தூய்மையை பெறுகிறது. பிறப்பு என்பது ஆன்மாவின் அறியாமையால் தன்னை உடலாக எண்ணும் தவறான மனப்பான்மையால் ஏற்படுகிறது. பிறப்பு என்பது ஆன்மாவின் அறியாமையால் தன்னை உடலாக எண்ணும் தவறான மனப்பான்மையால் ஏற்படுகிறது. அறியாமையின் மூலம் அதன் உண்மையான இயல்பும் இறைவனுடன் கொண்ட தொடர்பும் மறைகிறது. அறியாமையின் மூலம் அதன் உண்மையான இயல்பும் இறைவனுடன் கொண்ட தொடர்பும் மறைகிறது. உணர்வற்ற பொருட்களின் தொடர்பால் ஆன்மாவுக்கு
அறியாமை, செயல்பாடுகள், விருப்பு வெறுப்புகள் ஏற்படுகின்றன. இத்தகைய தொடர்புகள் அழியும் நிலையில் ஆன்மா அறியாமையும் அதன் படைப்புகளும் அழிகின்றது. உணர்வற்ற பொருட்களின் தொடர்பால் ஆன்மாவுக்கு அறியாமை, செயல்பாடுகள், விருப்பு வெறுப்புகள் ஏற்படுகின்றன. இத்தகைய தொடர்புகள் அழியும் நிலையில் அறியாமையும் அதன் படைப்புகளும் அழிகின்றன. ஆன்மா தனது வினைகளுக்கு தகுந்த பலனை அல்லது இன்ப துன்பத்தினை நுகர்கின்றன. மோட்சம் என்றால் சம்சாரத்திலிருந்து விடுதலை அல்லது மறுபிறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை. விசிஷ்டாத்வைதத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட ஜீவ சுய அறிவு மட்டுமே உள்ளது மற்றும் சரீரி உறவை அறியாத நிலையில் உள்ளது. சம்சாரத்தில் எண்ணற்ற பிறப்பு இறப்புகள் நிறைந்த கர்மா ஜீவாவை கடவுளின் தர்மபூத ஞானத்திலிருந்து பண்பு உணர்வு தடுக்கிறது. மோட்சம் என்றால் சம்சாரத்திலிருந்து விடுதலை அல்லது மறுபிறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவது. விசிஷ்ட அத்வைதத்தில் அப்படின்ற கட்டுப்படுத்தப்பட்ட ஜீவா சுய அறிவு மட்டுமே உள்ளது மற்றும் சரீரி உறவை அறியாத நிலையில் உள்ளது. சம்சாரத்தில் எண்ணற்ற பிறப்பு இறப்புகள் நிறைந்த கர்மா ஜீவாவை கடவுளின் தர்மபூத ஞானத்திலிருந்து பண்பு உணர்வு தடுக்கிறது. ஈஸ்வரனின் படைப்பு செயல்முறையுடன் வெவ்வேறு உடல்கள் மூலம் பரிணாம வளர்ச்சி அடைந்து ஜீவா மனித உடலை அடைகிறது. அதில் பக்தியின் மூலம் உண்மையான சுயத்தை, கடவுள் பற்றிய உண்மையான அறிவையும் பெற முயற்சிக்கிறது மற்றும் வைகுண்டத்தில் இறைவனின் இருப்பிடம், அதாவது கடவுளுக்கு சேவை செய்வதாகும். பிரம்மனை போலவே விடுதலையில் ஜீவா தனது தனித்துவத்தை வைத்து பிரம்மனை போலவே எல்லையற்ற அறிவையும் பேரின்பத்தையும் கொண்டுள்ளது. ஆனால் பிரம்மனுடன் ஒன்றாக மாறாது அத்வைதத்தை போலன்றி விடுதலை என்பது மரணத்திற்கு பிறகுதான் விதேக முக்தி, ஜீவன் முக்தி என்ற கருத்து இல்லை. பந்தமுற்ற ஆன்மா அனுபவ வழியில் அனுபவ வாழ்வில் கட்டுண்ட நிலையில் காணப்பட்டாலும் விடுதலை பெற்ற நிலையில் ஆன்மா காணப்படுகிறது. பந்தமுற்ற ஆன்மா அனுபவ வாழ்வில் கட்டுண்ட நிலையில் காணப்பட்டாலும் விடுதலை பெற்ற நிலையில் ஆன்மா காணப்படுகிறது. அறியாமை, வினை, வாசனையின் காரணமாகத்தான் ஆன்மாவுக்கு பந்தம் ஏற்படுகிறது. ஆன்மாவின் வினைகள் தியானம், வழிபாடு செய்யும் நிலையில் விலகுகின்றது. இறைவனை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் உயிர் விடுதலை பெறுவதற்குரிய தகுதியினை பெறுகிறது. இறைவனை புரிந்து கொள்ள முயற்சிக்கிற உயிர்கள் தான் விடுதலை பெறுவதற்கு தகுதியினை பெறுகிறது. இத்தகைய விடுதலையை பெற ஆன்மீக பயிற்சிகள் முறைகளான கர்ம, ஞான, பக்தி, யோக முறைகளை உயிர் மேற்கொள்ள வேண்டும் என விசிஷ்டாத்வைதம் கூறுகிறது. இல்ல யோக முறைகள் 4 யோக முறைகளை பின்பற்ற சொல்லுகிறது. கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் போன்ற முறைகளை பின்பற்றி உயிர்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்ளும் போது இந்த கர்ம வினைகள் தேர்ந்து உயிர்கள் விடுதலை பெறுகிறது என விசிஷ்டாத்வைதம் கூறுகிறது. அறியாமையிலிருந்து ஆசைகளிலிருந்து விடுபட்ட உயிர் பரமானந்தத்தினை அடைந்து அனுபவிக்கிறது. அறியாமையும் ஆசையிலிருந்து விடுபட்ட உயிர்கள் பரமானந்தத்தை அடைந்து அனுபவிக்கிறது. விடுதலை பெற்ற ஆன்மா உடலை விட்டு நீங்கிய நிலையில் வைகுண்டம் என்ற ஆனந்தமயமான உலகினை அடைகிறது என விசிஷ்டாத்வைதம் கூறுகிறது. பிரம்மத்தை உடனடியாக அறியாமையிலிருந்து ஆசையிலிருந்து விடுபட்ட உயிர் பரமானந்தத்தினை அடைந்து அனுபவிக்கிறது. விடுதலை பெற்ற ஆன்மா உடலை விட்டு நீங்கிய நிலையில் வைகுண்டம் என்ற ஆனந்தமயமான உலகினை அடைகிறது என விசிஷ்டாத்வைதம் கூறுகிறது. பிரம்மத்தை உடனடியாக அறிகின்ற அறிவு முக்தி நிலை அடைந்தவனுக்கு கிடைக்கின்றது. பிரம்மத்தை உடனடியாக அறிகின்ற அறிவு முக்தி நிலையை அடைந்தவனுக்கு கிடைக்கின்றது. அவன் பிரம்மத்தோடு ஒன்றி பேரின்பத்தை நுகர்கிறான். அவனுக்கு உலகின் பன்மை காட்சி நீங்கி விடுகிறது.
முக்தி நிலையில் ஆன்மா நான் நான் அல்ல, ஆனால் நீ எனக்குள்ளே அமைதியாக அமைகிறாய் என்ற உணர்வு பெற்று அகந்தையை நீக்கிவிடுகிறது. அதாவது பிரம்மத்தை உடனாக அறிகின்ற அறிவு முக்தி நிலை அடைந்தவனுக்கு தான் கிடைக்குது. அவன் பிரம்மத்தோடு ஒன்றி பேரின்பத்தை நுகர்கிறான். அவனுக்கு உலகில் உள்ள பன்மை காட்சிகள் நீங்கி விடுகிறது. இறைவனும் அவனும் ஒன்றாகி விடுகிறான். இந்த உலகத்துல உள்ள அந்த பன்மை காட்சிகள் எல்லாம் மறைந்து நீங்கி விடுகிறது. முக்தி நிலையில் ஆன்மா நான் நான் அல்ல, ஆனால் நீ எனக்குள் அமைகிறாய். ஆன்மான்றது நான் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வை அந்த ஆன்மா எப்பொழுது உணர்கிறதோ அப்பொழுது இறைவன் தான் ஆன்மாவுக்குள்ள இருக்கு, இறைவன் தான் ஆன்மாவுக்குள்ள இருந்து நடத்துகிறார் அப்படின்ற உணர்வு, அது உணர்கின்ற ஆன்மா அந்த உணர்வுகளை பெறும்போது அந்த அகந்தை, அதாவது அறியாமை நீங்கி விடுகிறது. அந்த உயிர்களுக்கு, ஆன்மாக்களுக்கு அந்த அறியாமை நீங்கி விடுகிறது. அப்பொழுது அந்த இறைவனோடு இணைந்து ஒன்றி அந்த பேரின்பத்தை அவன் நுகர்கிறவனாய் இருக்கிறான். ஆன்மாக்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திற்கும் பிரம்மமே லட்சியமாகும் என விசிஷ்டாத்வைதம் விளக்குகின்றது. அது ஆன்மாக்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திற்கும் பிரம்மமே லட்சியமாகும் என விசிஷ்டாத்வைதம் விளக்குகின்றது. படைப்பின் தெய்வீக நோக்கத்தை புலப்படுத்துகின்றது. அதாவது விசிஷ்டாத்வைதம் கூறுறது இறைவன் இருக்கான், இறைவன் இருக்கு, உலகம் இருக்கு. இந்த இறைவன் உலகம் இந்த இறைவன் சுய அதாவது சம்சாரத்தில் எண்ணற்ற பிறப்பு இறப்புகள் நிறைந்த கர்மா ஜீவாவை கடவுளின் தர்மபூத ஞானத்திலிருந்து தடுக்கிறது. ஈஸ்வரன் படைப்பு செயல்முறையுடன் வெவ்வேறு உடல்கள் மூலம் பரிணாம வளர்ச்சி அடைந்து ஜீவா மனித உடலை அடைகின்றது. அதாவது உடல் பிறப்பு எடுக்கிறதுக்கு இந்த இறைவன் அவங்களுடைய கர்மா தான் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்றது விளக்குது. பக்தியின் மூலம் உண்மையான சுயத்தை, கடவுளை பற்றிய உண்மையை அறிவையும் பெற முயற்சிக்கிறது மற்றும் வைகுண்டத்தில் கடவுளுக்கு சேவை செய்வதாகும். இந்த ஆன்மா வைகுண்டத்துல போய் கடவுளுக்கு சேவை செய்யறதா தான் இருக்குது. அதாவது இறைவனு கூட ஒன்றி போகுது. ஒன்றி போயிருந்தாலும் அது இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த நிலையில தான் ஆன்மாக்கள் இருக்கு. பிரம்மனை போலவே எல்லையற்ற அறிவையும் பேரின்பத்தையும் கொண்டுள்ளது. ஆனாலும் பிரம்மனுடன் ஒன்றாக மாறாது. அத்வைதத்தை போலன்றி விடுதலை மரணத்திற்கு பிறகுதான், விதேகமுக்தின்னு சொல்லுவாங்க. ஜீவன் முக்தி என்ற கருத்து இல்லை. விதேகமுக்தின்ற மரணத்திற்கு பிறகுதான் விடுதலை என்பது மரணத்திற்கு பிறகுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது வரைக்கும் அந்த கட்டுகள் நீங்காம அப்படியேதான் இருக்கும். பந்தமுற்ற ஆன்மா அனுபவ வாழ்வில் கட்டுண்ட நிலையில் காணப்பட்டாலும் விடுதலை பெற்ற நிலையில் ஆன்மா காணப்படுகிறது. அறியாமை வினை வாசனையின் காரணமா தான் ஆன்மாவுக்கு பந்தம் ஏற்படுது. ஒண்ணு அறியாமை, அந்த ஆன்மா தான் யாரு அப்படின்றதவே அறியாம அதனுடைய நிலை என்னவென்று புரியாத நிலையில் இருப்பதும், அப்புறம் வினை, அவன் பிறவியில் செய்கிற அந்த வினையின் வாசனை நீங்காம அந்த வினையோட அந்த கர்மாவை அனுபவிச்சு நுகர்ந்து அது நீங்காத இருக்கும்போது பந்தம் ஏற்படுகிறது. காரணமாக பந்தம் ஏற்படுகிறது. ஆன்மாவின் வினைகள் தியானம், கடவுளை பற்றிய தியானம், எப்பொழுதும் கடவுள் சிந்தனையோடு தியானத்திலேயே இருக்கிறவங்க அப்ப அந்த பந்தத்துல இருந்து விடுபடுவதற்கான வழி உண்டாகிறது. வழிபாடு செய்யும் நிலையில் விலகுகின்றது. வழிபாடு இறைவனை எப்பொழுதும் தொழுது கொண்டிருக்கிறது. இறை சேவையில், இறை பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அவன் செய்யும் அந்த நிலைகள் மூலமாக ஆன்மா வினைகளை விடுதலை பெறுகிறது. இறைவனை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் உயிர் விடுதலை பெறுவதற்குரிய தகுதியினை பெறுது. இறைவனை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது, அது தியான வழியில முயற்சிக்கிறது. உயிர் விடுதலை பெறுவதற்கு தகுதியினை பெறுகிறது. தியானம் அவருடைய எண்ணங்கள், ஒரு சிந்தனைகள் ஒரே சிந்தனையாக ஒரு இணைந்த ஐக்கியமான இறைவனோடு ஒரு ஐக்கியமான இறைவனை பற்றியதான எப்பொழுதும் அந்த சிந்தனையை இருந்து கொண்டிருப்பது. தன்னை இறைவன் தன்னை அந்த உயிர்கள் தன்னை புரிந்து கொள்ள, இறைவனை பற்றி புரிந்து கொள்ள முயற்சிக்கின்ற ஆன்மாக்களுக்கு விடுதலை பெறுக தகுதி உண்டு. இத்தகைய விடுதலை பெறுவதற்கு ஆன்மீக பயிற்சி முறையான கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம்லாம் தேவைப்படுது. இந்த யோகங்களை யோக முறைகளை பின்பற்றும் போது மனதை அடக்குறாங்க, உடலையும் அடக்குறாங்க,
மனதையும் உடலையும் ஒருமுகப்படுத்தி இறைவனை நோக்கி தியானிக்கிற அந்த தியானங்கள், அது உடலை ஒடுக்கி செய்கின்ற செயல்முறைகள் எல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த கான்சன்ட்ரேஷனோட இறை வழிபாடு, இறைவனை நோக்கி தியானித்து அது இறைவனோடு ஒன்றி போன ஒரு மனநிலையில் இருக்கிறது. அப்பொழுது அந்த ஆன்மா தன்னைத்தான் உணர்கிற ஒரு நிலைக்கு வருகிறது. தன்னைத்தான் உணரும் போது தான் ஒன்றும் அல்ல, நமக்குள் இறைவன் இருப்பதனாலேயே நாம் இருக்கின்றோம் என்பதை, நாம் இறைவன் நமக்குள் இருந்து நம்மை ஆட்டுவிக்கிறான், நம்மை நடத்துகிறான், நம்மளை செயல்படுத்துகிறான் என்பதை அந்த ஆன்மாக்கள் அறிவை பெறுகிறது. அறியாமல் இருந்தும் ஆசையிலிருந்தும் ஈடுபட்ட உயிர் பரமானந்தத்தினை அனுபவிக்கிறது. இந்த அறியாமை, இந்த ஆசை இதெல்லாம் விட்டு நீங்கும் போதுதான் உயிர்கள் பரமானந்தத்தினை அடைந்து அனுபவிக்கிறது. விடுதலை பெற்ற ஆன்மா உடலை விட்டு நீங்கிய நிலையில்தான் வைகுண்டம் என்ற ஆனந்தமயமான உலகினை அடைகிறது என்று இஷ்டாத்வைதம் கூறுகின்றது. மோட்சம் எல்லா சமயங்களுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து மோட்சம். இதுல சங்கரரும் சொல்றாரு, மத்துவரும் சொல்றாரு, ராமானுஜரும் சொல்றாரு. ஒவ்வொரு பொதுவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, இந்த சம்சார பந்தத்திலிருந்து பிறவி சுழற்சி, மறுபிறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுகின்ற ஆன்மாக்கள் மட்டுமே அந்த மோட்சம் என்ற அந்த இறை அனுபவத்திற்குள் செல்ல முடியும். அல்லது வைகுண்டம் சொல்றாங்க, அல்லது சொர்க்கம் சொல்லுவாங்க, மோட்சம் சொல்றாங்க, அல்லது வீடு பேருன்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த நிலையை அடைவதற்கு எல்லா ஆன்மாக்களும் அந்த நிலையை அடைந்தாக வேண்டும். அப்படி அடையாத பட்சத்தில் அந்த ஆன்மாக்கள் அந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை பெறாமல் இந்த பிறவி சுழற்சியிலேயே சுருண்டு கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. ஆன்மாக்கள் உணர்வற்ற பொருட்களின் தொடர்பால் ஆன்மாவுக்கு அறியாமை, செயல்பாடுகள், விருப்பு வெறுப்பு ஏற்படுது. இந்த தொடர்பு அழியணும். அப்புறம் அழியும் போதுதான் அறியாமை, அதன் படைப்புகளும் அழியுது. இந்த அறியாமைன்றது அழியுது. ஆன்மா தனது வினைகளுக்கு தகுந்த பலனை, இன்ப துன்பத்தினை நுகரணும். இந்த பிறவியில அந்த ஆன்மா தனக்கான இன்ப துன்பத்தினை நுகர்ந்து அவற்றை நீக்கும் பொழுதுதான் மோட்சம் என்ற இறைநிலைக்கு அந்த ஆன்மா செல்லுகிறது. இறைவனோடு ஒன்றி போகின்ற அந்த நிலைக்கு வருகின்றது. ஜீவாத்மா உலகத்தோட தொடர்புகளோடு கூடியிருப்பதால் தான் ஆன்மா என்பதை மறந்து அனைத்து பொருட்களையும் கொண்டுள்ள தவறான உணர்வு காணப்படுது. இத்தகைய ஆரம்பமற்ற கர்மத்தால் ஏற்பட்ட அறியாமையின் விளைவாக தான் ஜீவாத்மா கட்டுக்குள்ள சிக்கிக்கிறது. ஆன்மா கட்டுக்குள்ள இருக்கும்போது அதன் அறிவு சுருங்கி இருக்கும். ஆன்மா அந்த கட்டுக்களிலிருந்து விடுதலை பெற்று வரும் பொழுதுதான் ஆன்மா நல் அறிவை பெறுகிறது. இந்நிலையில் கர்மத்தின்படி பிறப்பு இறப்பு நடைபெறும். விடுதலை நிலையில் தான் இத்தகைய செயல்பாடுகள் யாவும் ஒரு முடிவுக்கு வருது. விடுதலை பெற்றாதான் இந்த கர்மத்தில இருந்து விடுதலை அது பெறுகிறது. உலகம் உயிர்களும் உள்ள குறைகளும் அவற்றில் ஏற்படும் மாற்றங்களும் அவற்றை அங்கமாக கொண்டுள்ள இறைவனை பாதிப்பதில்லை. ஏன்னா அந்த உலகமும் உயிரும் இறைவனுடைய படைப்பு, இறைவனாலதான் உண்டாக்கப்படுகிறது. இதுல ஏற்படக்கூடிய உலகத்திலேயோ உயிர்களுக்குள்ளேயோ ஏற்படுகின்ற மாற்றங்களும் சரி, குறைகள் எதுவாக இருந்தாலும் அது இறைவனை பாதிப்பதில்லை. இறைவன் அவரு தனியா இருக்காரு. அவரை இந்த அதாவது சித்துப்பொருள், இந்த சித்துப்பொருள் அவங்கள எதுவும் பண்ணாது. அது அவரை பாதிக்காத வகையில தான் இருக்கு. ஜீவாத்மா உலகத்தோடு இருக்கிற அந்த தொடர்புனால ஆன்மா கட்டுக்குள் இருக்கும்போது அதன் அறிவு சுருங்கி இருக்கு. இந்நிலையில் அதன் கர்மத்தின்படி பிறப்பு இறப்பு நடைபெறுகிறது. விடுதலை நிலையில் இத்தகைய செயல்பாடுகள் யாவும் ஒரு முடிவுக்கு வருது. அறிவின்மையாலும் வினைகளாலும் தான் ஆன்மா கட்டுக்குள் சிக்கிருக்கு. ஆன்மாவும் கர்மாவுக்கும் இடையே உள்ள தொடர்பு ஆரம்பம் இல்லை. கர்மாவின் பயனாக ஆன்மா புலன்களையும் மனதினையும் வாழ்க்கையையும் பெறுகிறது. அந்த கர்மாவின் மூலமா தான் இந்த பிறப்பை இந்த ஆன்மாக்கள் எடுத்துக்குது. அந்த கர்ம வினைகள் அந்த ஆன்மா நுகர்ந்து இன்ப துன்பங்களை அனுபவித்து அதை தீர்க்கும் பொழுதுதான் அது விடுதலை பெற்ற ஆன்மாவாக விளங்குகிறது. அப்ரதிக்தி அப்படின்றது என்னன்னா, இப்ப விசிஷ்டாத்வைத்துல சொல்றது
அது ஒன்றி போன, அது பிரிக்க முடியாத நிலை அப்படின்னு சொல்றதுதான் இந்த வார்த்தையின் மூலமா சொல்றாங்க. பிரசித்தி என்ற சொற்றொடருக்கு பிரிக்க முடியாதுன்னு பொருள். அதாவது இறைவன், உலகம், உயிர் ஆகியவற்றுடைய ஒரு தொடர்பை இவருக்கு மனுஷன் சொல்றாங்க. அதாவது உலகம், உயிர், இறைவன் ஆகிய மூன்றும் சேர்ந்து ஒரு பொருள். இப்பொருளுக்கு உலகும் உயிர்களும் அங்கங்கள். ஒரு பொருள் அப்படி இருக்குன்னா, ஒரு பொருளோட ஒரு பொருள் ஒரு அங்கம், இன்னொரு பொருள் ஒரு அங்கம். அப்ப எல்லாம் சேரும் பொழுதுதான் ஒரு உருவம் வந்து கிடைக்குது, ஒரு பொருள்னு சொல்றோம். ஒரு பொருளோட ஒரு பகுதி உலகமும் ஒரு பகுதி உயிர்களும். இது உலகம், உயிர் எல்லாமே தனியா இருக்கு. இது ஒவ்வொரு பகுதியா அங்கமா அது இருக்கு. கத்தியில இருந்து அது அந்த அங்கத்துல எதை ஒண்ணு பிரிச்சாலும் அது வந்து முழுமை அடையாது. ஒரு பழத்தின் சுவையை வந்து நம்ம பிரிக்க முடியாது. பழமும் அந்த சுவையும் ஒரு பொருள், அதற்கான அந்த குணம், அதற்கான அந்த சுவை, அப்ப அது அதோட இணைந்திருக்கும் பொழுதுதான் அதுக்கான ஒரு முழுமை தன்மை வந்து உண்டாகுது. அது போன்ற தொடர்பு வந்து உயிர், உலகு, இறைவன் ஆகியவற்றிடையே நிலவுகின்ற அந்த உறவுதான் அது பிரிக்க முடியாத ஒரு உறவாக இருக்குது. அப்பதான் அது ஒரு முழுமையான ஒரு பொருள் என்பதை உணர முடிகிறது. இவங்க அறிவியல் விதிப்படி இவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 பிரமாணங்களை தான் இவங்க ஏத்துக்கிறாங்க. அது வந்து பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தா. இது 3. பிரத்யக்ஷம் வந்து இந்திய தத்துவ ஞான தத்துவத்துல எல்லா பள்ளிகளுமே அல்லது எல்லா சிஸ்டம்ஸ் வந்து பிரத்யக்ஷம் என்றதை வந்து ஏற்றுக்கொள்ளுது, அனுமானத்தையும் ஏற்றுக்கொள்ளுது. அது பிரத்யட்சம் என்பது முழுமையா அந்த ஆத்திக பள்ளிகள் வந்து எல்லா பள்ளிகளுமே பிரத்யக்ஷம் என்ற பிரமாணத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுது. அனுமானத்தை ஒரு சில பள்ளிகள் வந்து அனுமானத்தை ஏற்றுக்கொள்ளுது, ஒரு சில சப்தாவை ஏற்றுக்கொள்ளுது. அப்புறம் சில வந்து கம்பாரிசன் அப்படின்ற அந்த உபமானத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற பள்ளிகளும் இதுல உண்டு. பிரமாணம் வந்து ஒரு பொருள் அறிந்தவர், அந்த பொருளுடைய அறிவின் வழிமுறை காரணம், அறிவின் பொருள், இது 3ஐயும் ஒன்றாக சேர்த்துதான் அந்த ஒரு பிரமாணம் எந்த ஒரு பொருளின் முழுமையையும் அறிய முடியும். 3மே தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஒரு முழுமையான அறிவை வந்து நம்ம பெற முடியும் அப்படின்றது மாதிரி ஒரு விளக்குறாரு. பொருளின் அறிவு வந்து இது 3 மூலமா தான் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ராமானுஜர் வந்து ஒரே ஒரு பொருளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஆனா அவர் ஏனைய அனைத்தையும் தரம் விளக்கும் பரம்பொருளுக்கு சரீரமாக்கி, அப்பரம்பொருளை சரீரங்களை கட்டிக்கும் சரீரியாக்கி முதன்மை கொடுக்குறாரு. அதாவது சரீரம் சரீரி அப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து எல்லாமே ஒரு தொடர்புலதான் இருக்கு. ஒரு பொருள் இல்லைன்னா இன்னொரு பொருள் இல்லை. ஒரு பொருள் முழுமை அடையணும்னா அது இன்னொரு பொருளோட இணைந்துதான் இருக்கு. நமது உடல்ல உயிர் இருக்கின்றது, உயிர் இறைவன். அது இறைவனுக்கும் உயிருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப உடலுக்கும் உயிருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அந்த உயிருக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இப்படி 3 வழியிலையும் ஒரு தொடர்போட தான் இருக்கு. எல்லாம் தனிப்பட்டது இல்லை, ஒரு தொடர்புல இருக்கும் பொழுதுதான் அது வந்து முழுமையான ஒரு முழுமையான ஒரு நிலையில் உள்ளது. இப்ப மத்துவர் வந்து அவருடைய குற்றப்படி என்னன்னா, ஆன்மா வந்து இறைவனிடம் கொள்ளும் பக்தி மூலமா இறைவன சரணாகதி அடையலாம். அதாவது விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்லுன்னா, பக்தின்னு சொல்லுது, அது பரபக்தின்னு சொல்லுது. அதாவது சரணாகதி அப்படின்னு இதுல சொல்ற மாதிரி, மத்துவர் சொல்ற மாதிரி சரணாகதி அப்படின்றது வந்து தன்னை தானே முழுவதுமா ஃபுல்லா சரண்டர் ஆயிடுறது. அதான் அந்த சரணாகதி நிலை. அதாவது அன்புதான், அன்பு, பக்தி, அதாவது பக்தி சரணாகதி. அதாவது எல்லா மக்களும் வந்து சரணாகதி வந்து அடையும். சில பழைய சம்பிரதாயங்கள்லாம் வந்து வேதங்கள் அடிப்படையில இருந்த சம்பிரதாயம். இப்ப சங்கரருமே வந்து பழைய சம்பிரதாயங்கள் எல்லாம் உடைக்கணும்னு நினைச்சாரு. சமய சடங்குகள் எல்லாவற்றையும் வந்து உடைக்கணும்னு நினைச்சாரு. அவர் கொள்கைகளும் அது மாதிரியான கொள்கைகள் தான். அந்த சம்பிரதாயங்கள் வந்து சடங்குகள் வந்து ஒரு மனுஷன் வந்து ஆத்மா விடுதலை வந்து உண்டாக்காது. அவன் ஆன்மா விடுதலை வந்து தன்னைத்தான் அவன் உணரணும். அது உணரும் போதுதான் அந்த அறியாமை அப்படின்றத போர்வை அகற்றும் போதுதான் ஆன்மா வந்து ஒரு உண்மையான ஒளி வெளிப்படுகிறது. அந்த இருள் போன்ற அந்த அறியாமை வந்து மூடி இருக்கும் போது அவங்க வந்து ஒளியை பெற முடியல. அந்த ஒளியை பெறணும்னா அந்த அறியாமையில இருந்து அது நீங்க வேண்டும். விடுதலை என்பது ஆன்மாவின் அழிவற்ற இயல்பாக உள்ளது அப்படின்னு சங்கரர் சொல்றாரு. ஆன்மாவில் காணப்படும் அறிவின்மையே அதனை விடுதலை பெறாவிடாது தடுக்கிறது. உண்மையான ஞானத்தின் மூலமாக இத்தகைய அறியாமை நீங்கும் போதுதான் ஆன்மாவிற்கு விடுதலை கிடைக்குது.
இந்த நிலையை அடைய ஆன்மா தானும் பிரம்மனும் ஒன்றுதான் என்பதை அறிந்து அதன் மூலமாக மறுபிறப்பு என்ற துன்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அதாவது பிரம்மனும் தானும் ஒன்று. அதாவது பிரம்மன் தான், இந்த பிரம்மனுடைய பிரதிபிம்பமா தான் உயிர்களும் உலகமும் இருக்குது. அதாவது ஒரு சூரியன் வந்து இப்ப ஒவ்வொரு நீர்நிலைகள் ஒவ்வொன்றா தனித்தனியா இருக்கு. அப்ப ஒவ்வொரு நீர்நிலையிலும் பார்க்கும்போது அந்த சூரியன் அந்த நீர்ல இருக்கிற மாதிரி நமக்கு தோற்றம் தெரியும். அப்ப இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் அது எல்லாமும் அந்த இறைவனுடைய பிரதிபிம்பமாக தான் இருக்கு. அது வந்து ஒரு தோற்ற பொருள் தான். அது வந்து உண்மையான ஒரு மெய்ப்பொருள் அப்படின்றது வந்து இறைவன், இந்த பரமாத்மா பிரம்மன் தான், ஈஸ்வரன் பிரம்மன் தான் அந்த உண்மை பொருள், சத்து பொருள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உண்மை வந்து ஜீவாத்மா என்பது வந்து பிரம்மமே ஆகும். ஏன்னா பிரம்மத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த ஜீவாத்மா அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எல்லா உயிர்களுமே ஆன்மாக்களும் இறைவனுடைய ஒரு பிரதிபலிப்பா தான் இருக்கு. ஆன்மாக்கள் வந்து மன தூய்மையில் இருக்கும்போது அறிவு வழியில் செல்ல இயலும். மனத்தினை தூய்மைப்படுத்த கர்ம யோகம். இவரும் வந்து என்ன கர்ம யோகம் அப்படின்றது வந்து அது கடமையில செய்யணும் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்றாரு. அவர் வந்து ஜீவாத்மா அறியாமையின் விளைவாக ஒரு பிறவிக்கு மாறுவதாக எண்ணப்படுகிறது. ஒரு பிரம்மத்திலிருந்து வேறுபட்டு நிற்பதாகவும் எண்ணப்படுகிறது. ஜீவாத்மா வந்து தனியா நிற்கும் போது எப்ப தனியா அப்படி இருக்குன்னா, இந்த அறிவின்மையா இருக்கும்போதுதான், இந்த அறியாமையில இருக்கும்போதுதான் நம்ம தனியா இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு அது வருது. அப்ப பிரம்மத்தோடு நம்ம இணையணும்னா அந்த தனியா நம்ம தனி அப்படின்றத வந்து அது அந்த நிலையை விட்டு, அந்த அறிவின்மையை விட்டு வெளியே வரணும். அப்ப வரும் பொழுதுதான் ஆன்மா வந்து அந்த மன தூய்மை அப்பதான் வருது. அப்பதான் அறிவு வழியில செய்யவும் இயலும். மனத்திலே தூய்மைப்படுத்தும் பொழுதுதான் அப்ப அந்த இறைவன், அந்த பிரம்மம்ன்றத வந்து நம்ம வேறுபட்டு இல்ல, நம்ம பிரம்மம் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அதுக்கு வருது. அதாவது பிரம்மம் வந்து சத்து பொருள். பிரம்மம் வந்து சத்து பொருள்னா அது அறிவு பொருள். அதுக்கு இணையான அறிவு எதுவும் இல்லை. அசத்து பொருள் அப்படின்றது மாறக்கூடியது, அதாவது இல்லாதது. அதாவது சத்து பொருள்னா எப்பவும் இருக்கக்கூடியது. அசத்து பொருள் அப்படின்றது வந்து எப்பவுமே இல்லாதது. அது உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்த வந்து இப்ப சொல்லுவாங்க. அந்த மாதிரி முயல் கொம்பு அப்படின்னா முயலுக்கு கொம்பு இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அது இருக்கிற மாதிரி அதான் சதசத் அப்படின்றது அப்படி சொல்லி ஒரு தனி பிரிவாசல் உலகு ஒரு சதசத்து, அதாவது இல்லாம இருக்கிறதுக்கு இருக்கிறது இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கங்களை வந்து கொடுக்குறாங்க. பொருள் வந்து 3. அந்த பொருளை 3 வகையான சத்து பொருள், அசத்து பொருள் அப்படின்றது. அப்ப அசத்தும் சேர்ந்த பொருள் அப்படி. பிரம்மத்தின், அதாவது உலகம் வந்து அறவே இல்லாத பொருள் என்றும் கருதப்படல. உலகமே இல்லை அப்படின்றத அது வந்து அசத்து பொருள்னு சொல்ல முடியாது. அது வந்து சத்து பொருள் அப்படி நிலையான ஒரு பொருள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டும் கலந்த ஒரு சதசத்து அப்படின்ற ஒரு நிலையில தான் இந்த உலகம்ன்றது வந்து இருக்கு. நிலையான மனிதரை அழைக்கக்கூடிய, அதாவது நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது உடனடியா ஒரு பொருள் பார்க்கிறோம் அப்படின்னும் போது அப்ப நம்ம அறிவுக்கு வந்து ஒரு தோற்றம் வந்து தென்படும். அது வந்து மாயை தோற்றம். அது இந்த மாயை. சங்கரன் வந்து என்னன்னா மாயை அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காது. ஏன்னா உருவம் இல்லாத ஒரு ஒன்றை வந்து உருவமுடையதாக சொல்றது. உருவம் இல்ல. இப்ப வந்து ஒரு பொருளை கயிறை பார்த்தோன்னே பாம்பு மாதிரி நமக்கு தோணுது. அப்ப உண்மையில வந்து அது கயிறு தான். ஆனா நம்ம தோற்றம் வந்து அதை பார்க்கும்போது பாம்புன்னு தோணுது. அப்ப நம்ம பார்க்குற வரைக்கும் பாம்புன்னு நினைக்கிற வரைக்கும் அது பாம்பாதான் நமக்கு தோணுது. அதை போய் பக்கத்துல வந்து பார்த்து நெருங்கி பார்க்கும்போது அது பாம்புல கயிறு. ஆனா தோட்டத்துக்கு பார்க்கும் பொழுது அது பாம்பு மாதிரி தெரிஞ்சாலும் அது பாம்புல கயிறு. அது மாதிரிதான் இந்த உலகமும் இங்க இருக்கிற ஆன்மாக்களும் எல்லாமும் அது இறைவனோட தான். இறைவன் வந்து இறைவனோட தோற்றம் தான் இது. உலகம் எல்லாமே மாயை பொருள். அது வந்து ஒண்ணுமே இல்லை. இறைவனுடைய அந்த பிரதிபிம்பம் தான் இந்த உலகம், தோற்றம் எல்லாமே. அது வந்து தனியா ஒன்று இருக்கிறது அப்படின்றது இல்லை. அது பிரம்மத்திற்கும் உலகிற்கும் உள்ள எந்த தொடர்பு தான் சிற்றறிவுக்கு எளிதில் புலப்படுறது இல்லை. இது வேற அது வேற அப்படி தெரியுது. ஆனா இரண்டு அல்ல, அதாவது இவருடைய கருத்து என்னன்னா 2 அல்ல அப்படின்றதுதான். இது வேற அது வேற அல்ல, பிரம்மம் எல்லாமே ஒண்ணுதான். இதனுடைய பிரதிபிம்பம், அது வெளிப்பாடு, அதோட வெளிப்பாடு தான் இந்த உலகம் அப்படின்றத கருத்தை வந்து வைக்கிறாரு. அது பிரம்மம் என்பது உருவமாகி எந்த குணங்களும் அற்றது. பிரம்மம் வந்து அற்றது.
அதுக்கு வந்து நிர்குண பிரம்மன் சொல்றாங்க. நம்ம வந்து இறைவனுக்கு ஒரு குணத்தை கொடுத்து இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சு பரப்புல வந்து அப்படி நம்ம நினைக்கிறோம்னா அது சகுன பிரம்மன் என்று அது ஒரு பேர் கொடுக்குறாங்க. பிரம்மம் எனக்கு வந்து அகவுணவின் பொருள். அது வந்து ஒரே ஒரு பொருள் தான், மூலப்பொருள் தான். மூலப்பொருள் வந்து பிரம்மமே பல ஜீவன்கள் ஆகிறது. அதாவது பிரம்மம் என்ற ஒரு மூலப்பொருள் வந்து பல ஜீவன்களுக்குள்ள வந்து இருக்கு, உலகுக்குள்ள இருக்கு, பல ஜீவன்களுக்குள்ள இருக்கிறது வந்து பிரம்மத்தினுடைய ஒரு பிரம்மன் தான் எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கு. உலகத்துக்குள்ள எல்லாத்துலயும் இருக்கு, எல்லா ஆன்மாக்குள்ளயும் இருக்கு அப்படின்றாங்க. இறைவன் வேற, அது உலகம் வேற இல்ல. எல்லா ஜீவன்களும் நிலைத்து நிக்கிறது பிரம்மன் தான். ஜீவனுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து பிரம்மன் தான். அது வந்து அந்த பிரம்மன் வந்து இல்ல, நம்மளும் பிரம்மனும் ஒன்றுதான் அப்படின்னு எந்த ஆன்மா வந்து புரிந்து கொள்ளுதோ அப்பதான் அது வந்து ஆன்ம விடுதலை வந்து பெறுது. இன்றும் நிலைத்திருக்கும் ஒரே ஒரு பொருள் தான் சத்து பொருள். அது வந்து பரபிரமம் அல்லது பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறது. வேற எதுவுமே மெய்ப்பொருள் இல்லை. இது எல்லாமே ஒரு பொய் தோற்றம், ஒரு தோற்றம் தான். அது பொய் தோற்றம் தான். பிரம்மம் தானாயும் ஒன்றாய் இருப்பதுதான் உண்மை. வேறாயும் பலவாயும் காணப்படும் தோற்றம். இப்ப பிரம்மன் வேறு உலகம் வேறு அப்படின்னு இரண்டும் ஒன்று அல்ல, அப்படின்னு இரண்டு அல்ல அப்படின்னு சொல்றாரு. இதுவும் அதுவும் வந்து ஒன்றுதான். ஆனா தோற்றத்துல வந்துதான் அது வந்து வேறையா தெரியுது. தோற்றம் வந்து தோற்றத்தை பார்க்கும்போது பல தோற்றங்கள் வந்து காணப்படுது. ஆனா பிரம்மம் ஒன்றுதான். அந்த பிரம்மத்தினுடைய தோற்றங்கள் பலவாக இருக்கிறது போல அந்த பொய் தோற்றம், அதாவது மெய்ப்பொருள் தான் பிரம்மன். பொய் தோற்றம் வந்து உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும். நம்ம பார்க்கும் பொழுது, உடனடியாக பார்க்கும் பொழுது தோன்றுகிற ஒரு தோற்றமும், அதை நன்கு ஆராய்ந்து அறிந்து பார்க்கும் பொழுது தோன்றுகின்ற அந்த தோற்றத்திற்கும் உள்ள வித்தியாசம், அந்த வேறுபாட்டை வந்து நம்ம உணர முடியுது. அப்ப இறைவன் பிரம்மன் தான் இந்த உலகத்துக்குள்ள வியாபிச்சிருக்கிறாரு அப்படின்ற கருத்து வந்து இதன் மூலமா அறியப்படுகிறது. பிரம்மம் வந்து உருவம். பிரம்மனுக்கு வந்து அக உணர்வின் பொருள். அது ஒரே ஒரு மூலப்பொருள். பிரம்மம் சிவன் அடிப்படையில் ஒன்றை என பன்மையை மறுத்து ஒருமையை நிலைநாட்டு சங்கரன் குறிப்போடு. பிரம்மமும் ஜீவன்களும் அடிப்படையில் ஒன்றே என பன்மையை மறுக்கிறார். அடிப்படையில் ஒன்றில்லை. பிரம்மம் வந்து உண்மை பொருள், சத்து பொருள். அது ஜீவனுக்குள்ள வந்து பிரம்மத்தினுடைய பிரம்மம் வந்து எல்லா ஜீவனுக்குள்ளும் இருக்கு. அந்த தோற்ற பொருளா வந்து ஜீவன்கள் எல்லாம் இருக்கு. பிரம்மம் வந்து பரமாத்மான்னு சொல்றாங்க. ஆனா ஜீவன்கள் வந்து ஜீவாத்மான்னு தான் சொல்றாங்க. அது ரெண்டும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அவத்த மாயை, இந்த உருவம் இல்லாத ஒன்று மாயை வந்து தூரத்துல கயிறு வந்து சில சமயம் பாம்பா தோன்றது போல உலகமும் உலக தோற்றமும் அப்படிதான் இருக்கு. அது உண்மை பொருள் இல்லை. பார்க்க தோற்றம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த தோற்றம் வந்து இறைவனுடைய இறைவன் இருக்கிற அந்த மெய்ப்பொருள் போல இந்த உலகம் வந்து உண்மை பொருள் இல்லை. அது வந்து சத்து பொருள் கிடையாது. அது வந்து அசத்தாயும் இருக்கு, அது சில சமயத்துல சத்தாயும் இருக்கு. அதான் சத்து சதசத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஜீவாத்மா என்பது பிரம்மத்தின் அவதாரம் அல்லது துளியாக இருக்குது. அது ஆன்மா வந்து பிறப்பதும் இல்லை, வளர்வதில்லை. ஜீவன் வந்து பிரம்மத்தின் வெளிப்பாடு ஆகும். அதாவது அனுபவத்துக்கு ஏற்ற வடிவம் கொள்ளுதல் ஆகும். அது வந்து பிரம்மத்தின் வெளிப்பாடாக தான் இந்த ஜீவாத்மாக்கள் வந்து இருக்கு. இந்த உலகமும் இருக்கு. கண் புறப்பொருள் அனைத்தையும் காணும், ஆனா தன்னை காணாது. அது போல நம்ம அந்த ஆன்மாக்கள் வந்து உண்மை நிலையில் வந்து அறியப்படுதில்லை. ஆன்மாக்கள் அனுபவங்கள் காரணமாக உள்ள அனுபவ ஆன்மா ஆகும். உண்மையான அந்த உண்மை நிலையை வந்து ஆன்மாக்கள் அறியும் பொழுதுதான் ஆன்மாக்களுக்கு இந்த உலக பந்தத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது. ஆன்மா விடுதலை வந்து தன்னைத்தான் அது உணர்ந்து தான் என பிரம்மனுடைய பிரதிபலிப்பு தான் ஆன்மா அப்படின்றத அது தன்னைத்தானே உணரும் பொழுது விடுதலை அல்லது மோட்சம் என்ற நிலையை எட்டுவதற்கு ஏதுவாகிறது.